ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கௌதம் இப்போ ஆதாரத்தோடு மாஸ் என்ட்ரி கொடுப்பாருன்னு சுத்தமாக நினச்சி கூட பார்க்கலைங்க. என்னன்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம போலீஸை வச்சு நம்ம இலக்கியா அரெஸ்ட் பண்ணிடலாம், அவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும், யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம கௌதமுக்கு இந்த இலக்கியா அஞ்சலி 3 பேரும் நினச்சி பார்க்கலாம். இப்போ நம்ம கௌதம் என்ன பண்ணாருன்னாக்கா, பணம் கொடுத்து அந்த போலீஸாவே வேலைக்கு வாங்கிட்டா இந்த அஞ்சலி இந்த பைரவி சேர்ந்துட்டு. ஏன்னா நம்ம கையில் எஸ்எஸ்கேவோட மொத்த பணமும் இருக்குது, இதை வச்சு நாம் ஒரு போலீஸை வேலைக்கு வாங்க எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு பிளான் என்னன்னாக்கா, இப்போ நம்மளுக்கு யார் பதிலடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி பதிலடி தான் நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு எந்த மாதிரி தப்பு பண்ணி நம்மளை பிரச்சனையில் மாட்டறிகிறாங்களோ அதே பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்தா போதும், வசமாக மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பண்ண மாதிரியே அவங்களும் காசை கொடுத்து நம்ம கௌதம் என்ன பண்ணார், அவங்க பொய்யான எவிடன்ஸை காட்டினாங்க, இவர் உண்மையான எவிடன்ஸை காட்டிட்டார். இப்போ போலீஸ் பணம் வாங்கினதை ரேவதி வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்களே, அதை நம்ம கௌதம் கையில் கொடுத்து இலக்கியாவை காப்பாற்ற சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சி வச்சதும் என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம கௌதம் போலீஸை கூட்டிகிட்டு நேராக இங்கே வராங்க. இங்கே இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு நேரத்தில் நம்ம இலக்கியா அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க இல்லையா போலீஸு, அதே நேரத்தில் நம்ம கௌதமும் ஒரு ஆம்பளை போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு ஆதாரத்தை மொத்தத்தையும் காட்டுறாங்க. காட்டின பிறகு தான் தெரியுது நம்ம போலீஸ் கையில் பணம் வாங்கியிருக்குது. அப்போ தான் நம்ம போலீஸ் பணம் வாங்கினாங்க இல்லையா, அவங்க ஒரு தவறான போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி பண்ணாங்க இல்லைங்களா, பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பைரவியும் சேர்ந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 2 பேரையும் தூக்கி உள்ளதாக வைக்க போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் சரியான தண்டனை இப்போ கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட இவங்களாம் திருந்த மாட்டாங்க. இந்த பைரவியும் சரி இந்த அஞ்சலியும் சரி, இவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா இது இவங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு போயிட்டுருக்கு, எப்போ தான் உள்ளே தூக்கி போடுவாங்க, ஒவ்வொரு சீன்லேயும் இவங்க மாட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒரு டைமில் கையுங்காலமாக நம்ம கௌதமே இறங்கி பிடிச்சிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரையும் இதுக்கப்புறம் பைரவும் சரி நம்ம அஞ்சலியும் சரி மொத்த ஆட்டமும் இவங்களுக்கு அடங்க போகுது. அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவும் என்ன பண்ண போகிறாங்க, நம்ம கௌதம் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ போகிறாங்க. ஒரு அழகான குட்டி குழந்தைய பெற்று கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் இந்த வீட்டில் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்க போகுது இந்த அஞ்சலி இல்லாத அந்த ஒரு டைமில். ஏன்னா அவளால் தான் எல்லாமே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியாவும் புலம்பிட்டு இருந்தாங்க, நம்ம கௌதமும் புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா மருந்தை கலந்து கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற இதே இல்லாமல் ஆக்கிட்டாங்க இல்லைங்களா. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம கௌதம் கோவப்பட்டு இறங்கிட்டார். சரி, அவர் பண்ணது ரொம்ப சூப்பர் தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த அஞ்சலியும் பைரவும் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.